நித்திய உடன்படிக்கையா? ஒரு சிலர் சொல்லுகிறபடி அது கடைசி வரைக்கும் இருக்கிற உடன்படிக்கையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இஸ்ரவேல் புத்திரருக்கு அது உடன்படிக்கை. இஸ்ரவேல் புத்திரர் எப்போது தங்கள் தேசத்துக்குள்ளே இருந்து அவர்களை ஆசாரிக்கிறார்களோ அது அவங்களுக்கு உடன்படிக்கை. ஆனால் இந்த ஓய்வு நாளுக்குரியதான ஆசாரிப்பு இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தை விட்டு வெளியே போன பிறகு அதை ஆசாரிக்கிறதும் ஆசாரிக்காததும் அவருடைய விருப்பம். இப்போ உதாரணமா ஓய்வு நாள தானியேல் ஆசாரிச்சிருப்பாரா? பாபிலோன்ல நெகேமியா ஆசாரிச்சிருப்பாரா? எஸ்தர் ஆசாரிச்சிருப்பாங்களா? மொர்தெக்காய் ஆசாரிச்சிருப்பாரா? பவுல் கடல் மேல 14 நாள் இருந்தாரே ஆசாரிச்சிருப்பாரா? இந்த உடன்படிக்கை எங்கே முடிவுக்கு வருகிறது அப்படின்னு பார்க்கணும். ஓய்வு நாள் என்பது முடிவுக்கு வந்துவிட்ட உடன்படிக்கையா? இதுல தான் ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. இது டெம்பரவரியா நிறுத்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கை. இது மீண்டும் கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு நியாயப்பிரமாண காலம்னு ஒன்று வரும்போது அப்பொழுது யூதர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள். அதனால தான் யூதர்களுக்கு